உதாரணமாக, தீமையின் உணர்வை வளர்த்துவிட்டால் தீமையின் செயலாகவே அது நம்மை மாற்றிவிடும். அது களி. ஆனால் ஒளியின் உடலாக பெற்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் சேர்த்து கொண்டால் அந்த தீமையை நீக்கி ஒளி என்று உருவாக்குகின்றது கல்கி. உயிர் ஒளியாக இருக்கின்றது. நம் உணர்வுகளையெல்லாம் ஒளியாக மாற்றிடும் அந்த அருள் சக்திகளை நாம் பெற்று பழகுதல் வேண்டும். குருநாதர் இந்த இடத்திலே சில நுண்ணிய விளக்க உரைகளை கொடுக்கின்றார்கள். நான் படிக்காதவனாக இருந்தாலும் கூட குருநாதர், அதாவது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் ஒவ்வொரு சமயத்திலும் அருள் உணர்வை இணைத்து அதனுடைய செயலாக்கங்கள் உன் உடலில் எப்படி உருமாறுகிறது என்பதை நேரடியாக பல அனுபவ வாயிலாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். நுகர்ந்த உணர்வுகள் உயிரிலே பட்ட பின் உடலுக்குள் செல்லும் பொழுது அந்த உணர்ச்சிகள் வேறு. ஆனால் அதே சமயத்தில் உடலில் உள்ள எதிர் அணுக்கள் மாற்றப்படும் பொழுது அது எப்படி ஆகின்றது? அப்படி அது தன்னுடைய வலுவாக இயக்கினாலும் அதை குறைக்க நான் கொடுக்கும், அதாவது ஈஸ்வரப்பற்று கொடுக்கும் வலுவான உணர்வுகளை நீ அதிகமாக சுவாசிக்க அது எப்படி அடங்குகின்றது? சுவாசிக்கும் பொழுது முதல்ல எதிர்க்கின்றது, அதிகமாகிவிட்டால் பின் ஒடுங்கி விடுகிறது என்று தெளிவாக்குகின்றார். என்றால் குருநாதருக்கு இப்படித்தான் அனுபவபூர்வமாக கொடுத்து ஒவ்வொரு உணரும் நுகர்ந்த பின் உடலுக்குள் அந்த உணர்ச்சியுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறது. ஆனால் ஞானிகளுடைய உணர்வுகள் உள்ளுக்குள் செல்லப்படும் பொழுது எதிரணுக்களுடைய நிலை என்ன ஆகின்றது? தன்னுடைய வலுவாக அது இயக்குகின்றது. ஆனாலும் அதை குறைக்க மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் கொடுக்கக்கூடிய வலுவான உணர்வுகளை மீண்டும் மீண்டும் சுவாசிக்க அது எப்படி அடங்குகிறது? ஏன்னால் எப்படி அடங்கு இருந்தால் முதல்ல எதிர்க்கின்றது. அதாவது ஏற்கனவே உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் நாம் விளைய வைத்த இதற்கு முன் சேர்த்து கொண்ட அணுக்கள் அருள் உணர்வுகளை சேர்க்கப்படும் பொழுது எதிர்க்கின்றது முதலிலே. ஆனால் அருள் உணர்வுகள் அதிகமாக பின் ஒடுங்கி விடுகிறது என்பதை தெளிவாக்குகின்றார். இதற்கு சில உதாரணங்களையும் குருநாதர் சொல்லுகின்றார்கள். தண்ணீரில் ஒரு நிறத்தை நாம் கலந்து அந்த பொடியை கலந்து விட்டால் தண்ணீருடைய நிறமே மாறிவிடுகின்றது. அதிலே சிறிதளவு நல்ல நீரை விட்டால் அதுவும் எதை கலந்தமோ அந்த நிறமாகத்தான் தெரிகின்றது. ஆனால் நல்ல நீரை மேற்கொண்டு ஊற்ற அந்த நிறம் சிறுக மாறத் தொடங்குகிறது. அதே போல ஒரு அழுக்கு தண்ணீர் இருக்குது என்று கூட வைத்துக்கொள்வோம். அந்த அழுக்கு தண்ணீரை சிறிதளவு நல்ல நீரை விட்டால் அழுக்கு தண்ணீராகத்தான் தெரியும். ஆனால் நல்ல நீரை அழுக்கு தண்ணீரில் விட அழுக்கு தண்ணீர் அனைத்தும் பொங்கி வெளியே வருகின்றது. நல்ல நீர்கள் சேர அழுக்கின் தன்மை குறைந்து நன்மையின் உணர்வுகள் பெருகி வருகின்றது. ஆக பொங்கச் செய்ய வேண்டியது எது? ஆக இந்த மனித வாழ்க்கையில் நாம் பொங்கச் செய்ய வேண்டியது அருளை பொங்கச் செய்து இருளை தனியச் செய்ய வேண்டும். அதுதான் தைப்பொங்கல். அதாவது நாம் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ உணர்வுகளை எடுத்திருக்கின்றோம், வளர்த்திருக்கின்றோம். அதற்குள் அருள் உணர்வுகளை அது பரவச் செய்து இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த அருள் சக்திகளை பெறச் செய்து அந்த அருளை பொங்கச் செய்து இருளை தனியச் செய்ய வேண்டும். ஆக பொருளை காணும் உணவின் அறிவை கூட்ட வேண்டும். வெகு தொலைவில் இருந்து வரக்கூடிய அந்த இருளை நீக்கிடும் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெற முடியும். ஏனென்றால் துருவ நட்சத்திரம் அதைத்தான் செய்கின்றது. அகஸ்தியன் துருவனாகி துருவ நட்சத்திரமாக ஆனது வெகு தொலைவில் இருந்து வரக்கூடிய உணர்வுகளையும் அது பலவீனப்படுத்தி பேரருள் பேரொழியாக மாற்றிக்கொண்டே உள்ளது. துருவ நட்சத்திரத்தை எண்ணி பேரருள் பேரொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வினை நாம் அதிகாலையில் கவர பழக வேண்டும். இதை பொங்கும் மங்களமாக, அதாவது நல்ல விஷயமாக, மிக மிக மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக, தெளிவான நிலையிலாக பொங்கும் மங்களமாக உங்களுக்குள் அதை நினைவுபடுத்துகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் இந்த பொங்கல் நாள் அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கின்றேன் என்று குரு சொல்லுகின்றார்கள். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று தினமும் அதிகாலையில் நீங்கள் அதை பெற விரும்பினால் உங்களுக்குள் உயர்ந்த நறுமணங்கள் கிடைக்கும், நிச்சயம் வரும். நீங்கள் பேரானந்த பெருநிலை பெறுவீர்கள். ஆகவே உங்கள் வீட்டில் அனைத்திலும் பொங்கும் மங்களமாக
அன்றைய நாள் மங்களகரமாக அது அமைய குரு அருளும் எமது அருளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று இந்த உபதேசத்திலே நமக்கு ஆசி வழங்குகின்றார்கள்.